அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே விழுங்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. எப்படிப்பட்ட மனிதர்கள் அழிவார்கள்? யாரையுமே அழிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லை. துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்கள், ஒரு மனிதனுக்கே தெரியாம அவர்களுக்குரிய டாக்குமெண்ட்ஸை அவர்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போய் அந்த நபர்களை பிரச்சனையில மாட்டி வைக்கிற துன்மார்க்கமான காரியங்கள், அவங்க பெர்மிஷனே இல்லாம அவங்க லைஃப்ல ஈவன் டெசிஷன் எடுத்துட்டு இருப்பான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வேற செய்வாங்க. இந்த மாதிரி நபர்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அடுத்தவருடைய சுதந்திரங்களை அபகரிக்கிற கொடூரமான மனிதர்கள், துன்மார்க்கமான மனிதர்கள் அவர்கள் வைத்த வலையில, அவங்க வைத்த அந்த மறைவான பிளான்ஸ்ல அவர்களே விழுவார்கள். ஒருத்தனுக்கு விரோதமா எழும்பி அவன் அந்த நபர்களை அழிப்பதற்கு எவ்வளோ குழி வெட்டுறாங்க பாருங்க. அந்த வெட்டுகிற நபர்கள் தான் வைச்ச குழியில தானே விழுவான். அவன் ஒரு குழி வெட்டியிருந்தா எங்க வெட்டணும்னு தெரியும். பல குழிகளை வெட்டி வச்சிருந்தா, பல வலைகளை விரிச்சு வச்சிருந்தா, எந்தெந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோன்றது அவனுக்கே தெரியாது. அவனே போய் அந்த குழியில விழுந்துருவாங்க. நம்ம அவங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட திரும்ப திரும்ப மாட்டிக்க கூடாதுன்னா நம்மளுடைய நடக்கைகளை, நம்முடைய வழிகளை நிதானித்து நடக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய வழிகளை உயர்த்துங்கன்னு கேளுங்க, என்னுடைய கால்கள் இந்த மாதிரி இடத்துல சிக்கிக்கொள்ளாதபடி என்னை காப்பாற்றும்னு கேளுங்க. அந்த நிதானிக்கிற ஞானம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். என்னை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்தி நடத்துங்கப்பான்னு கேளுங்க. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீங்க சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அந்த குழிவெற்ற மனிதர்களுடைய முடிவு அழிவுதான் அப்படின்னா இல்லை. அவன் திரும்ப திரும்ப போகும்போது தான் வேற வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சில ஆக்கினைகள் வரலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் தான் வெட்டின குழியிலேருந்து அவங்க இந்த மனிதனுக்கு எகென்ஸ்டாக நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அந்த தவறை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மாதிரி துன்மார்க்கமான காரியத்தை செய்த நபர்களுக்கு கர்த்தர் மன்னிப்பு தருவார். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க கேட்டாலும் விடுவிப்பார். ஏன்னா தெரியாமல் தானே போயிருக்கிறோம், திரும்ப போனாலும் தெரியாமல் தானே போயிருக்கிறோம். அப்போ அவர் அதை மன்னிப்பார். நான் திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது இடம் கொடுத்தாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் உன்னை அலைய விட்டுருக்கலாம். இன்றைக்கும் நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வலை விரித்து அதில் அவர் சிக்க வைத்த நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இந்த ஆக்கினைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். ஆனால் திரும்ப இந்த தவறை செய்யாதபடி உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு கேட்டு ஆவியானவர் நடத்துகிற வழியில நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனையில நம்மளே போய் சிக்கிக்க கூடாது. அவரவர் வைத்த வலையில அவரவர்களே விழுவார்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார்.